இந்த உலகத்துக்கு வந்து ஒரே ஒரு லீடர் தான் இருக்கான். அது வந்து எல்லாருக்கும் தெரியணும். இப்போ யாருண்டு நேதன்யாகு, இவர் தானே லீடர்னு, எழுதப்படாத லீடர். ஸோ இவன் செய்கிற வேலைக்கு யாரும் தலை போட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த முறை ப்ரோ காட்டின கேங்ஸ்டர் ஷீட் வந்து போய் கட்டாருக்கு. சம்மந்தம் இல்லாத நாடு உண்டு இந்த யுத்தத்துக்கு. 2ஆம் தரம் வடிவில் இருக்கு கட்டாருக்கு. முதல்ல வந்து ஈரான் அடிச்சிட்டு சேம் யுத்தத்துக்கு. இப்போ நேற்று வந்து இஸ்ரேல் அடிச்சிருக்கு. 10 எக்ஸ்ப்ளோஷன் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டா டோஹாவில். அதுவும் கேபிட்டலுக்குள்ளே அடிச்சிருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக். ஹமாஸ் சம்மந்தப்பட்ட 5 பேர் அங்கே இருந்தவன்னு சொல்லி அவையை டார்கெட் பண்ணி தான் நடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஹமாஸ் வந்து அல் ஜசீராவுக்கு சொல்லியிருக்கு அவங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்லி. ஆனால் இஸ்ரேல் அவங்கள அழிச்சிட்டோம்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் கட்டார் வந்து இந்த யுத்தத்துக்கு டைரெக்டாக கனெக்ஷன் இருக்கான்ற டவுட் தான். இன்டெரக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ இவ்வளோ நாளும் இஸ்ரேல் அடித்த நாடுகளுக்கு ஹமாஸ் சம்மந்தமான இஸ்புல்லா சம்மந்தமான ரிலேஷன்ஷிப் இருக்கிற நாடுகளுக்கு தான் இஸ்ரேல் அடித்தது. ஸோ இதுதான் முதலாவது ஒரு நாடு இந்த யுத்தத்துக்குள்ளேயே அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நாட்டுக்கு அடித்தது கட்டாருக்கு. மிடில் ஈஸ்ட் யுத்தங்கள்லேயே தலை போடாத நாடுகளில் ஒன்று தான் கட்டார். ஏன்னா இது வரைக்கும் பெரிய யுத்தங்களுக்குள்ளே போகாத நாடு உண்டு நான் கட்டார். ஸோ பீஸ்ஃபுல்லாக ஒரு ரிச் கண்ட்ரி உண்டு நான் பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். ஆனால் கட்டார் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை கூப்பிட்டு நல்ல சலுகையெல்லாம் செஞ்சு லஞ்சம் பூரா கொடுத்தது. ஐ மீன் கிஃப்ட் $400 மில்லியன் ஒரு ப்ரைவேட் ஜெட் ஒன்று கொடுத்தது நான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. அப்போ அவர் ஏதாவது ஒன்று செஞ்சு இதை நிப்பாட்டி இருக்கலாம். ஏன்னா இந்த யூஎஸ்லேருந்து ஆயுதம் வாங்குற நாடுகளில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நாடு தான் கட்டார். அவ்வளவுக்கு வெப்பன் இம்போர்ட் பண்ணுறது கட்டார் யூஎஸ்லேருந்து. ஸோ அவங்களுக்கு சேல்ஸ் கொடுக்குற நாடு உண்டு. ஆனால் இந்த அட்டாக் அடித்ததுக்கப்புறம் தான் யூஎஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு கட்டாருக்கு இப்படி ஒரு அட்டாக் கொண்டு இஸ்ரேல் செய்ய பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மெசேஜ் வர்றதுக்கிட்டே அட்டாக் நடந்து முடிஞ்சு. கட்டார் இதுக்கு அப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போதா இல்லையான்னு சொல்லி வடிவாக தெரியாது இன்னும். கொடுத்தா அது ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும். ஆனால் கொடுக்காட்டிக்கும் இப்போ திருப்பம் வந்து அடிப்பாங்களேண்ணா. ஸோ இதான் நடக்கும் இங்கே.